ஒருத்தர் நான் ரொம்ப நாளாக வீடியோ போட்டுட்ருக்கேன் சார், ஆனால் வீடியோ ப்ரொமோட் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தர் புலம்புறாரு. ஒருத்தர் நான் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் வர முடியல அப்படின்னு புலம்பினார். இந்த 2 பேருமே இன்னொரு வகையில் கவலைப்படுறாங்க, பிறர்கிட்ட சொல்லி புலம்புறாங்க, கூட பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஆனால் யூடியூப் என்கின்ற நிறுவனம் எதை வச்சுருக்குன்னா, அல்காரிதம்னு ஒன்று வச்சுருக்கு. எனக்கு மேட்ச் ஆனால் ஒன்று நான் ப்ரொமோட் பண்ணுவேன், அதே மாதிரி மக்கள் எனக்கு மேட்ச் ஆனால் உனக்கு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுவான். இதுதானே நடைமுறை, இதுதான் அறிவியல். இதை விட்டுட்டு ஒருத்தர் ப்ரேயருங்கிற பேர்லையோ அல்லது புலம்பல்ங்கிற பேர்லையோ அல்லது கவலைப்படுதுங்கிற பேர்லையோ தன்னுடைய வாழ்நாளை வீண் செய்தால் நம்ம என்ன சொல்கிறது? அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, உங்களுடைய அல்காரிதத்தை மாற்றுவதற்கு உளவியல் ரீதியான பல்வேறு பகுப்பாய்வுகளை எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பல ஆண்டுகளாக செய்து வருகிறது என்ற விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு. இந்த உலகம் ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய அல்காரிதத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த அல்காரிதத்தோடு யார் பொருத்தப்பாடு படுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளராக மாற்ற முடியும். இப்படி தன்னை மாற்றிக்கொண்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் தொழிலதிபர்களாக மாறுகிறார்கள். யூடியூப்பில் வீடியோ அதிகமாக எல்லா மக்களும் பார்க்குறாங்க அப்படின்னா, முதல்ல அல்காரிதத்தை மாற்றணும், அப்புறம் சப்ஜெக்டை மாற்றணும். அல்காரிதத்தை மாற்றாமல் சப்ஜெக்டை மாற்றாமல் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னால் சாத்தியமா? பிரார்த்தனை செய்தால் சாத்தியமா? யோசித்து பாருங்கள். யூடியூப் எப்படியோ அப்படித்தான் இயற்கை பிரபஞ்சம் என்பதை எளிய முறையில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கவலை ஏன் உங்களுக்கு வந்தது? உங்களுடைய முறையற்ற செயல்பாடு கவலையை உருவாக்கியதா, அல்லது கடவுள் என்கின்ற பிரபஞ்சம் உங்களுக்கு கவலையை கொடுத்ததா? உங்களுடைய தோல்விக்கான காரணம் நீங்கள் வெற்றிக்கான சரியான செயலை செய்யவில்லையா, அல்லது கடவுள் உங்களுக்கு தோல்வியை பனிஷ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தண்டனையாக கொடுத்தாரா? இப்போ நீங்கள் செய்ததை நீங்கள் மாற்ற வேண்டுமா, அல்லது நீங்கள் செய்த தவறை இயற்கை பிரபஞ்சம் மாற்ற முடியுமா? இந்த கேள்வி கேட்டு பாருங்கள். உங்களுடைய அறிவை நீங்கள் முறை தவறி பயன்படுத்தினீர்களா, அல்லது முறை தவறிய அறிவை பயன்படுத்திவிட்டு எனக்கு வேண்டியது கிடைக்கவில்லை என்று கடவுளிடத்தில் கம்ப்ளைண்ட் செய்கிறீர்களா? இயற்கை பிரபஞ்ச விதி எது? உங்களுடைய கவலைக்கு யார் காரணம்? உங்களுடைய கவலை யார் உருவாக்கினார்கள்? அந்த கவலையை உருவாக்குவதற்கு யார் முதன்மை காரணமாக, முதன்மை செயலியாக செயல்பட்டார்கள்? நீங்கள் செயல்முறை அறிவியல் முறைப்படி செய்யாமல் நீங்கள் செய்த தவறுக்கான விளைவுதான் கவலை. இந்த கவலையை நீங்கள் செயல் மாற்றமாக செய்து கவலையை உருவாக்கிவிட்டு பிரபஞ்சமே கடவுளே நீ என்னை சரி பண்ணி கொடு என்று சொன்னால் எப்படி அது சாத்தியம்? இது கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானதல்ல, கடவுளின் செயல்பாட்டுக்கு நேரானது. ஆகவே கவலைப்படுதல் அல்லது பிரார்த்தனை செய்தல் அல்லது செயல்பாட்டை செயல் சார்ந்த நிபுணரிடத்தில் பெற்றுக்கொள்வது, இவற்றில் எதை நீங்கள் பின்தொடர்கிறீர்கள்? எதை உங்களுடைய சந்ததிகளுக்கு அறிவாக நீங்கள் கொடுக்கிறீர்கள்? உங்களுடைய கவலைக்கு காரணம் உங்கள் செயல் குறைபாடா, அல்லது கடவுள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த தண்டனையா? அப்படி தண்டனை என்றால் அந்த பிரபஞ்சம் கடவுள் கொடுப்பதற்கு நீங்கள் என்ன மாறு செய்தீர்கள்? இன்னும் ஒரு சிலர் இது கடவுளுடைய சோதனை என்றால் உங்களுக்கு ஏன் சோதனை கொடுக்க வேண்டிய அளவு வந்தது? எதில் நீங்கள் தவறளித்தீர்கள் என்பதை சுய விழிப்புணர்வோடு இந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு இந்த வீடியோவை தொடருங்கள். நண்பர்களே, இது விழிப்புணர்வுக்கானது, விளம்பரம் அல்ல. இது இயற்கை பிரபஞ்ச நீதிக்கு நேரானது, எதிரானதல்ல. இயற்கை பிரபஞ்சம் எப்போவுமே அனைவரிடத்திலும் கருணை, அன்பு இவற்றின் அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய செயல்பாட்டை எதிராக செய்துவிட்டு கடவுள் மீது, பிரபஞ்சத்தின் மீது குறை கூறுவது சுய குற்ற உணர்வை அதிகரிக்கும். உங்களுடைய செயல்கள் அனைத்துமே உங்களுடைய சிந்தனை அடிப்படையில் தான் நீங்கள் அது செயலாக செய்துள்ளீர்களே தவிர, அந்த செயலுக்கு என்று ஒரு நடைமுறை உள்ளது, அந்த அளவில் நீங்கள் செய்துள்ளீர்களா? உங்களுடைய அறிவு பற்றாக்குறை அல்லது அறிவு குறைபாடு தான் உங்களுடைய செயலில் வெற்றியை கொடுக்கவில்லை. உதாரணமாக, ஒரு பள்ளியில் 100 மாணவர்கள் அல்லது ஒரு வகுப்பில் 100 மாணவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், ஒருவர் முதல் மதிப்பெண் எடுக்கிறார் என்று சொன்னால், இந்த முதல் மதிப்பெண்ணை கடவுள் கொடுத்தாரா, பிரபஞ்சம் கொடுத்ததா, அல்லது இந்த முதல் மதிப்பெண் பெறும் அளவு அவர்
தன்னுடைய அறிவில் முதன்மை பெற்றுள்ளாரா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். அறிவுதான் வெற்றியை கொடுக்கிறது. அறிவுதான் செயல்முறையை கொடுக்கிறது. செயல்முறை இல்லாத அறிவு அது தோல்வியை கொடுக்கும். ஆகவே முதல் மதிப்பெண் பெறுவது என்பது பிரபஞ்சம் கொடுத்ததல்ல, அந்த அறிவை பெறும் அறிவு இவர் பெற்றுக்கொண்டார். இதுதான் நிகழ் உண்மை. ஆகவே நண்பர்களே, இயற்கைக்கு மாறுபாடாக, பிரபஞ்சத்துக்கு மாறுபாடாக எதையும் செய்யாமல் இயற்கை பிரபஞ்ச விதிப்படி செய்வதுதான் எம்எஸ்கே உளவியல் பிரபஞ்ச கோட்பாடு. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், யூடியூப்பில் வீடியோ அதிகமாக எல்லா மக்களும் பார்க்குறாங்க அப்படின்னா, முதல்ல அல்காரிதத்தை மாற்றணும், அப்புறம் சப்ஜெக்டை மாற்றணும். அல்காரிதத்தை மாற்றாமல் சப்ஜெக்டை மாற்றாமல் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னால் சாத்தியமா? பிரார்த்தனை செய்தால் சாத்தியமா? யோசித்து பாருங்கள். யூடியூப் எப்படியோ அப்படித்தான் இயற்கை பிரபஞ்சம் என்பதை எளிய முறையில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் நீங்கள் கவலைப்படுவீங்களா? அல்லது கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்வீர்களா? அல்லது துறை சார்ந்த நிபுணரிடத்தில் ஆலோசனையை பெற்றுக்கொள்வீர்களா? உடல்நிலை சரியில்லை என்றால் கவலைப்படுவீர்களா? அல்லது பிரார்த்தனை செய்வீர்களா? மருத்துவரிடத்தில் ஆலோசனை பெறுவீர்களா? தொழில்துறையில் வெற்றி அடைய முடியவில்லை என்றால் கவலைப்படுவீர்களா? பிரார்த்தனை செய்வீர்களா? அல்லது துறை சார்ந்த நிபுணரிடத்தில் ஆலோசனை பெறுவீர்களா? இந்த கேள்வியை நீங்கள் முழுமையாக கேட்டு பாருங்கள். மனம் என்பது எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி அறிவினுடைய தொகுப்பு. அப்போ உங்களுடைய அறிவினுடைய தொகுப்பு எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? சிலர் இரண்டையும் எடுத்துக்கொள்வார்கள். நான் பிரார்த்தனை செய்து கொண்டே மருத்துவ ஆலோசனை பெறுவேன், பிரார்த்தனை செய்து கொண்டே தொழில் சார்ந்த ஆலோசனை பெறுவேன் என்று சொல்கிறீர்களா? எது முன்வைக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். இதில் வரக்கூடிய முரண்பாடுகளை அறிவியல் ரீதியாக அணுக வேண்டும். இதில் எது பிரபஞ்ச கடவுள் வழி? விவாதத்துக்காக பார்க்க வேண்டாம், விழிப்புணர்வாக பாருங்கள். இயற்கை எப்படி அமைத்துள்ளது? விதையிட்டால் மட்டுமே செடியாக மலர்வதில்லை. விதையிட்டு அதை முழுமையாக பாதுகாப்போடு வளர்க்க வேண்டும். ஆனால் நம்பிக்கைவாதிகளோ விதையிட்டால் வளர்த்துவது கடவுள் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் அறிவியல்வாதிகளோ அது கடவுள் எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த உலகத்தை படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் செயல்பட்டால்தான் அது விதை விளைவை கொடுக்கும் என்பார்கள். ஆகவே முரண்பாட்டு எண்ணங்கள் நம்முடைய நம்பிக்கையில் உள்ளதா அல்லது சமன்பாட்டு அறிவியல் நம்முடைய செயலில் உள்ளதா என்பதை உங்களுக்கு நீங்களே முடிவு செய்யுங்கள். இது விளம்பரமல்ல, விழிப்புணர்வு. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். உலகிலேயே முதலாக வாழ்க்கைக்கென்று கிளினிக் துவக்கியது எங்களுடைய நிறுவனம் தான். அப்போ வாழ்க்கைனா என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அல்லது நிறுவன வாழ்க்கை, அதாவது இண்டிவிஜுவல் லைஃப் ஆர் இன்ஸ்டிடியூஷன் லைஃப் ஆர் இண்டஸ்ட்ரியல் லைஃப், இது மூன்றுமே இந்த 4 காரணங்கள் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஒன்று தனி மனிதனாக இருக்கலாம் அல்லது நிறுவனமாக இருக்கலாம். முதலில் தனி மனிதனுக்கு இதை பொருத்தி பாருங்கள், பின்பு நிறுவனத்துக்கு இதை நீங்களே பொருத்தி பாருங்கள். தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை என்பது 4 கட்டங்களை உடையது. 4 கட்டங்களில் வெற்றி தான் முழுமையாக பார்க்கப்படும். ஒன்று கல்வி, இரண்டாவது அந்த கல்வியின் மூலமாக பொருளாதாரம், பொருளாதாரத்தின் மூலமாக சமூக அந்தஸ்து, சமூக அந்தஸ்தோடு நின்றுவிடாமல் அவர்களுக்கு இந்த 3ஐயும் செயல்படுத்துவதற்கு உளவியல் சார்ந்த உடல் ஆரோக்கியம் தேவை. ஏன் உளவியல் சார்ந்த உடல் ஆரோக்கியம் தேவை என்றால், ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் குறைபாடு, உடலில் மட்டுமே குறைபாடு ஏற்பட்டால் அது உடனே தெரிந்துவிடும் நோயாக. உடனே நம்ம மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம், அதாவது மருந்து சார்ந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உளவியல் ஆரோக்கிய குறைபாடு என்பது யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த உடல் சார்ந்த நோய்களும் கூட உளவியல் ஆரோக்கிய குறைபாடினால் வருகிறது என்பதுதான் உலகளாவிய கண்டுபிடிப்பு. ஆனால் இது பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துவதில்லை. இந்த வீடியோவில் நாங்கள் எதை உங்களுக்கு விழிப்புணர்வு செய்கிறோம் என்று சொன்னால், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கலுக்கு இருவேறு மனிதர்கள் எவ்வாறெல்லாம் அந்த பிரச்சனையை கையாளுகிறார்கள் என்பதுதான். ஒன்று சாமானிய மக்கள், இன்னொன்று தொழிலதிபர்கள். எங்களுடைய நிறுவனத்தினுடைய பிராண்டிங் வெர்ஷன் என்னென்னா கார்ப்பரேட் ஃபிட்னஸ் சொல்யூஷன் போட்டிருப்போம். அதாவது பெருநிறுவன பொருத்தப்பாட்டுக்கான தீர்வு முறைகள். இன்னும் அதை எங்களுடைய உளவியல் மொழியில் சொல்லணும்னா கார்ப்பரேட் காக்னேட்டிவ் சொல்யூஷன் சொல்கிறோம். சரி, இந்த சாமானிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா, தனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கவலைப்படுவார்கள். இது ஒரு வகை. இன்னொரு வகை பிரச்சனை ஏற்பட்டால் உடனே பிரார்த்தனை செய்வார்கள். இது இன்னொரு வகை. இன்னொரு வகை, பிரச்சனை ஏற்பட்டால் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இந்த 3 வகைகளில் தான் இவங்க இருப்பாங்க. ஒன்று கவலைப்படுதல், அல்லது தனக்கான
ஒரு வழியை கடவுள் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் வேண்டிக் கொள்ளுதல். இன்னொன்று, மக்களிடத்தில் சொல்லி அந்த பிரச்சனை போன்ற மக்களை சந்தித்து உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை என்று சமநிலைப்படுத்திக் கொள்வது. இதுதான் சாமானிய மக்கள். ஆனால் பெருநிறுவனங்கள் இதை எவ்வாறு கையாள்கின்றன? முதலில் தனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் உடனடியாக அந்த துறை சார்ந்த நிபுணரிடத்தில் ஆலோசனை பெற்று தீர்த்து கொள்கிறது. இரண்டாவது, அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். அவர்கள் கடவுளை முழுமையாக நம்புகின்றனர். எப்படின்னா, கடவுள் எதுவுமே, அதாவது கடவுள் என்கின்ற இயற்கை அல்லது பிரபஞ்சம் எதையுமே செயல் அடிப்படையில் தான் அது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. மழை வருவது என்பது மேகங்கள் சூழ்ந்த நிலையில் தான் மழை பெய்கிறது. வெயில் அடித்து கொண்டிருக்கும் பொழுதே உச்சி வெயில் மழை பெய்வதில்லை. அப்போ இயற்கை எப்படின்னா, இயற்கை எப்படி செயல்படுகிறது என்றால் அந்த சூழல் அடிப்படையில் அதற்குண்டான சுச்சுவேஷனை உருவாக்கிய பின் தான் அது நிகழ்கிறது. ஆகவே பெருநிறுவன தொழிலதிபர்கள் எப்போவுமே நேரடியாக ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்க மாட்டார்கள், செயலில் இருக்க மாட்டார்கள். அந்த சூழலை உருவாக்கி அந்த சூழல் எதெல்லாம் அதற்கு தேவையோ அந்த சூழலை உருவாக்கி விடுவார்கள். அது உடனடியாக நடந்துவிடும். கடவுளை, இயற்கை பிரபஞ்சத்தை நம்புகிறார்கள். எப்படி என்றால், இயற்கை எப்படி செயல்படுகிறது என்ற தத்துவார்த்த செயல் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். ஆனால் சாமானிய மக்கள் எதுவுமே வேண்டாம், எனக்கு நீ பணம் கொடு, எதுவுமே நான் செய்ய மாட்டேன், இது செஞ்சு கொடு, உனக்கு இவ்வளவு தர்றேன் அப்படின்னு அங்கே ஒரு பிஸ்னஸ் பார்கெயின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் சாமானிய மக்கள். கவலைப்படுவது முறையா, பிரார்த்தனை செய்வது முறையா, அல்லது செயலில் ஈடுபடுவது முறையா? அப்போ செயலில் ஈடுபடுவர்கள் மட்டுமே இயற்கை என்ற பிரபஞ்ச வீதிக்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இது சாமானிய மக்களுக்கு புரிந்து கொள்வதில்லை. புரியக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறான முரண்பாடுகளை உருவாக்கப்படுகிறது என்பது இன்னொரு வகை இருக்கட்டும். இந்த தொழிலதிபர்களே முதல் வகை இப்படி, அதாவது பிரச்சனை ஏற்பட்ட பின் தீர்வை தேடுவது. அதேபோல் இதற்கு முன் ஒரு வகை உள்ளனர். அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய தொழில் வழிகாட்டி, தொழிலுக்கான கன்சல்டன்ட், அவங்க அதன் அடிப்படையில் எதிர்காலத்தை ப்ரிடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய முன்கணித்தல் சார்ந்து, முன்கணித்தல் என்றால் அறிவியல் பூர்வமாக ஃப்ளோ சார்ட், அதனுடைய டிமாண்ட், அதனுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் டிமாண்ட், இப்படி பல வகைகள், எந்த செக்மெண்ட்டில் என்ன பொசிஷனிங், ப்ராடக்ட் பொசிஷனிங் எப்படி கொடுக்கணும், அந்த ப்ராடக்டை எப்படி அவங்களுடைய மைண்டில் ஹையர் லெவலில் பொசிஷனிங் பண்ணுமா, லோயர் லெவலில் பொசிஷனிங் பண்ணுமா, இப்படி முன் அறிவிப்பு, முன் நடத்தை, முன் ஆய்வு சம்பந்தப்பட்ட நிலைகளில் எப்பொழுதும் அந்த தொழில் சார்ந்த அந்த நிபுணர்களை வைத்துக்கொண்டு தொழில் நடத்துவது என்பது முதல் வகை. இதெல்லாம் இல்லாமல் ஒரு சாமானிய மக்கள் எதெடுத்தாலும் கடவுளை நீ கொடு, இல்லை என்றால் நீ எனக்கு தலையெழுத்தை இப்படி எழுதிவிட்டாய் என்று சொல்வது இயற்கைக்கு மாற்றமான வழி என்பதை புரிந்து கொண்டவர்கள் தான் தொழில் அதிபர்களாக வாழ்கிறார்கள். ஆகவே இந்த பதிவில் உங்களுக்கு எதை விழிப்புணர்வு செய்கிறோம் என்றால், நீங்கள் கவலைப்படக்கூடிய நபர்களா, பிரார்த்தனை செய்யக்கூடிய நபர்களா, இல்லை ஆலோசனை பெற்று வளரக்கூடிய நபர்களா, இதில் எது இயற்கை உண்மை நிலையை உணர்த்தியுள்ளது என்றால், ஒரு செயலுக்கு விளைவு. தண்ணி வேணும் என்றால் நீங்கள் கிணறு வெட்டி ஆகணும். தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கடவுளே தண்ணி கொடு அப்படின்னா கடவுள் எப்படி கொடுப்பார் என்ற கேள்வி கேட்கும் பொழுது உடனே இதற்கு பதில் சொல்வார்கள், பிரார்த்தனை செய்தால் மழை வருகிறது அல்லவா என்ற ஒரு பதிலையும் சொல்லிவிடுவார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? செயல் விளைவை தடுக்கிறார்களா அல்லது செயல் விளைவை உருவாக்குகிறார்களா? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கவலையை விட, பிரார்த்தனையை விட செயல் ஈடுபதுதான் பிரபஞ்ச இயற்கை விதி. ஆகவே பிரபஞ்சம் எப்படி விதைத்துள்ளதோ, எப்படி நடைமுறைகளை உருவாக்கியுள்ளதோ அதன் அடிப்படையில் செல்லும் பொழுதுதான் நாம் பிரபஞ்சத்துக்கு இணையாக, பிரபஞ்சத்தோடு இணைந்து நாம் வழியில் செல்கிறோம் என்று பொருள். அதற்கு எதிராக செய்வது என்பது அது நம்பிக்கை சார்ந்த சுய ஏமாற்று வேலை, செயல் சார்ந்த மாற்ற வேலை தான் உலகத்துக்கு தேவை. நண்பர்களே, இதில் முரண்பாடு உங்களுக்கு ஏற்படும் பொழுது நீங்கள் அந்த முரண்பாடு அறிவியல் ரீதியானதா அல்லது தர்க்க ரீதியானதா என்பதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு பெரிய ஞானி இடத்தில் அவசரமாக பிரார்த்தனை செய்ய போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஒட்டகத்தை அப்படியே விட்டு செல்கிறார். உடனே அவர் அழைத்து, இங்கே வா, ஒட்டகத்தை முதலில் கட்டி போடு, பிறகு நீ பிரார்த்தனைக்கு போய் என்று சொன்னார்களாம். ஆகவே ஒரு செயலை செய்வதற்கு முன் செயல்முறைகளை செய்துவிட்டு அதற்கு
இறை உதவி தேவையை தவிர செயலே செய்யாமல் இறைவனே உதவி செய் என்பது சுய ஏமாற்று வேலை அல்லது சுயமாக இயற்கைக்கு முரண்பாடாக செய்வது என்பதை விளக்கியுள்ளார்கள். ஆகவே செயலை முக்கியத்துவப்படுத்துங்கள், செயலை முழுமையாக செய்யுங்கள், செயல்முறை நிபுணர்களிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய செயலை இயற்கை வழியில் இருந்தால் நிச்சயமாக இயற்கைக்கு நீங்கள் பிரார்த்தனை என்ற செயலில் செய்கிறீர்கள். உங்கள் செயலே பிரார்த்தனையாக மாறிவிடுகிறது என்பதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MNSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.